எறும்புகளை கண்டு பயம் ஏற்பட்டதால இளம்பெண் உயிரை மாய்த்து கொண்ட விபரீத சம்பவம் தெலங்கானாவில் நடந்திருக்குது. எறும்புகளை கண்ட அச்சம் ஏற்படுறது ஒரு மனநலம் சார்ந்த பிரச்சனை, அதாவது ஃபோபியான்னு இது குறித்து மனநல ஆலோசகர்கள் தெரிவிச்சிருக்கிறாங்க. அது என்ன ஃபோபியா, இந்த சம்பவம் எப்படி நடந்துச்சு, விரிவா பார்க்கலாம். பாம்புகள், நாய்கள், சிலந்திகளை கண்டு பயப்படுறது, தண்ணீர், உயரமான இடம், இடி மின்னல் ஏற்பட்டால் வரக்கூடிய பயம், இது எல்லாமுமே ஏதாவது ஒரு ஃபோபியாக்குள்ளதான் அடங்குது. இப்படியான சூழல்ல தான் எறும்புகளை பார்த்து சிலருக்கு அச்சம் ஏற்படும்னோ அது ஒரு ஃபோபியா அப்படிங்கிறதும் ஒரு பெண்ணோட இறப்பு மூலமா வெளி உலகத்துக்கு தெரிய வந்திருக்குது. தெலங்கானா மாநிலத்துல சங்காரெட்டி அப்படிங்கிற மாவட்டத்தை சேர்ந்த இளம்பெண் ஒருத்தருக்கு கடந்த 2022ஆம் ஆண்டு திருமணமாகி இருக்குது. இவருக்கு 3 வயசுல ஒரு பெண் குழந்தையும் இருந்திருக்குது. வழக்கம் போல கணவர் வேலைக்கு போன அப்புறமா வீட்டுல இருந்த இந்த இளம்பெண் வீட்டுல எறும்புகள் இருக்கிறத பார்த்திருக்காங்க. அதனால அவங்களுக்கு பயமும் ஏற்பட்டிருக்குது. சாதாரண பயம் அல்லாது, உயிரை மாய்த்து கொள்ளலாம் அப்படின்னு எண்ணம் ஏற்படுற அளவுக்கான பயம் அது. உடனே தன்னோட குழந்தைய தூக்கிட்டு சொந்தக்காரர் ஒருத்தர் வீட்டுல கொடுத்துட்டு, நான் வீட்டை சுத்தம் பண்ணிட்டு வந்து குழந்தைய வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. சரின்னு அவங்களும் குழந்தைய வாங்கி வச்சுக்கிட்டாங்க. இப்போ நேரா வீட்டுக்கு போன அந்த இளம்பெண் ஃபேன்ல துணியை மாட்டி உயிரையும் மாய்ச்சிக்கிட்டாங்க. சாயங்காலம் வாக்குல வேலைக்கு போன அந்த பெண்ணோட கணவர் வீட்டுக்கு வந்து பார்த்தப்போதான் அந்த பொண்ணு தூக்கு மாட்டி இறந்துட்டாங்க அப்படிங்கிறது தெரிய வருது. இந்த நிலையில தான் விபரீத முடிவெடுக்கிறதுக்கு முன்னால அந்த பொண்ணு எழுதியிருந்த ஒரு கடிதம் கிடைச்சிருக்குது. அதுல, ஸ்ரீ, இந்த எறும்புகளோட இனிமே என்னால வாழ முடியாது, குழந்தைய நல்லா கவனிச்சுக்கோங்க அப்படின்னு எழுதியிருக்காங்க. அந்த 25 வயது இளம் பெண்ணுக்கு சின்ன வயசுல இருந்தே இந்த பிரச்சனை, அதான் இந்த ஃபோபியா இருந்ததா சொல்லப்படுது. இதுக்காக அவங்க கவுன்சிலிங்கும் போயிருக்கிறதா தெரியுது. எறும்புகளை பார்த்தா அச்சம், படபடப்பு, பீதி, குமட்டல் மாதிரி உணர்றத மிர்மிகோஃபோபியா அப்படிங்கிற வார்த்தையால அடையாளப்படுத்துறாங்க. இது அதிகம் அறியப்பட்ட, இல்லனா லட்சத்துல ஒருத்தருக்கு இருக்கிற பிரச்சனை கூட கிடையாது. அரிதிலும் அரிதுன்னு தான் சொல்லப்படுது. ஆனா முறையான சிகிச்சைகள் இல்லை அப்படின்னா, நிலைமை ரொம்ப மோசமாகுது அப்படின்னா, இந்த மாதிரியான விபரீதங்களுக்கு சம்பந்தப்பட்டவங்களை கொண்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குதாம். அதுக்கு ஒரு உதாரணம் தான் இந்த தெலங்கானா சம்பவம். இப்போ இந்த மிர்மிகோஃபோபியா அல்லது வேற ஏதாவது ஒரு ஃபோபியா இருக்குது அப்படின்னா அதை அலட்சியமா அப்படியே விடாம முறையான சிகிச்சை எடுக்கணும்னு அறிவுறுத்துறாங்க மனநல ஆலோசகர்கள். அந்த வகையில பிஹேவியரல் தெரப்பி அல்லது எக்ஸ்போஷர் தெரப்பி கூட உங்களுக்கு உதவலாம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.